பள்ளிக்கூடத்தை மாற்றணும். இதுதான் தலைப்பு. இது ஒரு அம்மாவோட புலம்பல். இந்த கதையை உங்களுக்காக சொல்ல வந்திருக்கிறேன். உங்கள் மீனாட்சி ராமசாமி. கதையை கேட்குறதுக்கு முன்னாடி திரும்ப திரும்ப நான் சொல்கிறது தாங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு அப்புறம் கதையை கேளுங்க. ஒருவேளை நீங்கள் இந்த கதையை ஃபேஸ்புக்கில் கேட்டீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, கதைக்குள்ளே போகலாம் வாங்க. ஸ்கூலை மாற்றணும், அதான் பள்ளிக்கூடத்தை மாற்றணும். ஸ்கூல்லேருந்து மகளை கூட்டிக்கிட்டு வந்த துளசி அவளோட புத்தக பையையும் மகளோட புத்தக பையையும் சாப்பாட்டு பையையும் தூக்கி எறிகிறாங்க. அது அங்கே சோபாவில் போய் உருண்டு விழுவுது. அந்த சோபாவில் உட்காந்துருக்காரு மகள் சாலினியோட அப்பா ராகவன். டக்குன்னு ராகவன் எழுந்திரிச்சு, அடியே உனக்கு என்ன பைத்தியமா, பிள்ளையோட ஸ்கூல் பையையும் சாப்பாட்டு பையையும் இப்படி தூக்கி எறியறியே அப்படின்னு கத்துறாரு. உடனே அவன், ஆமாங்க எனக்கு பைத்தியம்தான், பைத்தியமாக இருக்கிறதுக்கு தான் நான் அந்த ஸ்கூலில் என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன். பணக்காரங்க படிக்கிற ஸ்கூலில் என்னாட்டம் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க படிக்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு உங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு கேட்குறாரு இடையில் அவங்க அப்பா. ஏன் ஏதாவது மார்க் குறைஞ்சி போயிட்டியா, இல்லை உன்னை பற்றி ஏதாவது புகார் வந்திருக்கா அப்படின்னு மகளை பார்த்து கேட்குறாரு. அன்னைக்கு பெற்றோர் தினத்துக்கு போயிட்டு வராங்க துளசி. உடனே அப்பா நான்லாம் நல்ல மார்க் எடுத்திருக்கேன்ப்பா, அதே மாதிரி என்னை பற்றி எந்த ஒரு புகாரும் கிடையாது ஸ்கூலில். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம்ப்பா, நீ காலையில் அம்மாவை கொண்டு வந்து ஸ்கூலில் விட்டல, அப்போ ஒரு வார்த்தை சொன்னியேப்பா, உங்கள் வகுப்பாசிரியர் ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு, அதனால் அம்மா கோபமாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்கிறா மகள் சிரிச்சுக்கிட்டே. அப்பா ஏய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட பார்க்குறாங்க. அம்மா அதுக்குள்ளே கத்துறாங்க, நிறுத்துங்க அவங்க பேச்செல்லாம், கிண்டல் பேச்செல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தர வேண்டிய பரிசை வேற ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்டாங்கங்க. இன்னைக்கு வச்ச போட்டிகள், பெற்றோர்களுக்கு வச்ச போட்டியில் நான் தான் எல்லாத்துலேயும் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், நீ ஃபோன் பண்ணி கூட எனக்கு சொன்னியே அப்படிங்கிறாரு கணவர். இங்கே பாருங்கள், இந்த ஸ்கூல் வேண்டாம், ஏன்னா ஒரு உயர் அதிகாரியோட மனைவிக்கு கடைசியில் பரிசை கொடுத்துட்டாங்க, பாராபட்சம் பார்க்குறாங்க. நான் ஒரு சாதாரண மளிகை கடைக்காரர் மனைவி தானே, அதான் என் பரிசை தூக்கி அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. நான் இனிமேல் அந்த ஸ்கூலில் என் பொண்ணை படிக்க வைக்க மாட்டேன், அதுக்கு நான் ஒரு அரசாங்க பள்ளியில் படிக்க வச்சுக்கிறேன் என் பொண்ணை அப்படின்னு சொல்கிறார். அடியே உன் பொண்ணு 9ஆம் வகுப்பு போயிட்டுருக்கா, இந்த நேரத்தில் பள்ளியை மாற்றினா அவளோட படிப்பே வீணாக போயிடும் அப்படிங்கிறாரு அப்பா. அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை, ஒன்று அந்த ஸ்கூலை மாற்றணும், அதுதான் எனக்கு ஒரே வழி. நான் வேணுமா அந்த ஸ்கூல் வேணுமா அப்படின்னு கேட்குறேன். கேட்டோன்னே சரி நாளைக்கு காலையில் நேராக போய் என்ன நடந்துச்சுன்னு கேட்போம் அப்படின்னு அன்றைக்கி சமாதானப்படுத்துகிறார். மறுநாள் காலையில் எல்லோரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி துளசி எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. உட்காந்து புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு வாங்க ஸ்கூலுக்கு போவோம், என்ன நடந்துச்சுன்னு கேட்போம் அப்படிங்கிறார். உடனே ஸ்கூலில் தலைமை ஆசிரியர் முன்னாடி உட்காந்துருக்காங்க. அப்போ இவர் கேட்குறாரு, ஏங்க என் மனைவி தானே எல்லாத்துலேயும் முதல்ல வந்தாங்க, அவங்களுக்கு பரிசை கொடுக்காம வேற ஒருத்தங்களுக்கு பரிசை கொடுத்துருக்கீங்களே, அது எந்த வகையில் நியாயம்? இந்த ஸ்கூலையே மாற்றணும்னு என் மனைவி பிடிவாதம் பிடிக்கிறாங்க, இந்த மாதிரி பாராபட்சமாக நடக்கிற ஒரு ஸ்கூலில் என் பொண்ணு படிக்க வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு கணவர். உடனே அவங்க, ஆமாங்க நீங்கள் சொல்கிறது உண்மைதான், முதல் 2 போட்டியிலையும் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி எல்லாத்துலேயும் உங்கள் மனைவி தான் முதல்ல வந்தாங்க. கடைசியாக நாங்கள் ஒரு கேள்வி நேரம்னு ஒன்று வச்சோம், அதில் கேள்விகள் கேட்டோம், அதுலேயும் உங்கள் மனைவி எல்லாத்துக்கும் நல்ல பதில் சொன்னாங்க. ஆனால் பதில் சொல்லி முடித்தோடனே தனக்கு தான் பரிசுன்னு சொல்லிட்டு அவசரமாக வெளியில் போய் எல்லார்ட்டையும் சொல்கிறதுக்காக போயிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு முன்னாடி வந்தாங்க பாருங்கள், அவங்க யாருமே சரியாகவே பதில் சொல்லலைங்க. உங்கள் மனைவி தான் நல்லா பதில் சொன்னாங்க. உங்கள் மனைவிக்கு அடுத்து வந்தாங்களே அந்த உயரதிகாரியோட மனைவி, அவங்க சொன்ன பதில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நடுவர்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாருங்கள், நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இதோ உங்களுக்கு காணொலி வடிவில் நான் காமிக்கிறேன், அதாவது வீடியோவாக காமிக்கிறேன், நேற்றுக்கு நடந்த நிகழ்ச்சின்னு சொல்லி வீடியோவாக போட்டு காமிக்கிறாங்க. பெரிய சபையில் எல்லாம் உட்காந்துருக்காங்க.
துளசி மேடையில் ஏறுறாங்க. கேள்வி கேட்கப்படுது. எல்லா கேள்விக்கும் சரியாக பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. கடைசியாக கேட்குறாங்க, உங்கள் மகளை எதை சொல்லி கொடுத்து வளர்க்கிறீர்கள், எப்படியெல்லாம் வளர்க்கிறீர்கள்னு கேள்வி கேட்குறாங்க. கேட்ட உடனே துளசி சொல்கிறாங்க, நான் என் மகளுக்கு பாட்டும் பரதம் சொல்லித்தரேன் நல்ல ஆசிரியர்கிட்ட. அப்புறம் கோலம் போடுதல், வரைபடம் வரைதல், வண்ணம் தீட்டுதல், அந்த மாதிரி நிறைய கைவினை பொருட்கள் செய்தல். காகிதத்தை வச்சு என் மகள் அவ்வளோ கைவினை பொருட்கள் செய்வாள். நாடகத்தில் எப்படி நடிப்பது, அந்த மாதிரி நிறையா மற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே ஒரே பலத்தை கைத்தட்டலுங்க. தட்டினோன்னே இவளுக்கு ஆகா, இவ்வளோ நேரம் வந்தவங்கெல்லாம் சரியாகவே பதில் சொல்லாமல் திணறாங்க. ஆனால் நம்ம நல்லா பதில் சொல்லிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் ஃபோனை எடுத்துக்கிட்டு வெளியில் போயிடுறா. மற்றவங்களுக்கு பகிர்ந்து சொல்கிறதுக்காக, கணவன்கிட்ட சொல்கிறதுக்காக வெளியில் போயிடுறா. வெளியில் போனோன்னே கடைசியாக அந்த உயர் அதிகாரியோட மனைவி மேடைக்கு வராங்க. வந்தோன்னே அவங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்கள் உங்கள் மகளுக்கு என்ன சொல்லி கொடுத்தீர்கள்னு அதே மாதிரி எல்லா கேள்வி கேட்டதுக்கப்புறம் கடைசியாக கேட்குறாங்க. அவர் சொல்கிறாங்க, நான் என் மகளுக்கு பாதுகாப்பு கருதி சிலம்பம், கராத்தே போன்றவற்றை சொல்லித்தரேன். அதே மாதிரி உடற்பயிற்சிக்காக யோகா சொல்லித்தரேன். அது இல்லாமல் என் மகளுக்கு பாலியல் ரீதியாக மற்றவங்க தொந்தரவு பண்ணால் என்னங்கிறத புரிய வச்சுருக்கேன். கெட்ட தொடுதல் எது, நல்ல தொடுதல் எது அப்படிங்கிறத நான் அவளை உணர வச்சுருக்கேன். இதை அவள் மட்டும் கற்றுக்கிட்டா பத்தாதுன்னு மதிய வேளையில் ஸ்கூலில் இருக்க 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு பசங்களுக்கு நம்ம சொல்கிறத விட சின்ன பிள்ளைங்களே சொல்லி கொடுத்தா புரியும் இல்லைங்க. அதனால் அவளை விட்டு சொல்லியிருக்கேன். பாத்திரம் அறிந்து பிச்சை இது. பார்க்குறவங்களுக்கெல்லாம் பிச்சை தட்டை தூக்கிட்டு வந்தால் உடனே பிச்சை போடுறது, அதெல்லாம் தவறு. உழைக்கக்கூடியவங்களுக்கு பிச்சை இடாதேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதான் பாத்திரம் அறிந்து பிச்சை இடுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கந்தல் ஆனாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடின்னு சுகாதாரத்தை பற்றி அவளுக்கு நான் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேங்க. இந்த மாதிரியா அவளுக்கு என்னென்ன வாழ்க்கைக்கு தேவையோ அதெல்லாம் அப்பப்போ அவளுக்கு புரிய வச்சு மற்றவர்களுக்கும் சொல்லித்தர சொல்லியிருக்கேன். ஓய்வு நேரங்களில் பாடம் எடுக்க சொல்லி கொடுத்துருக்கேன். அவளுக்கு பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு பாடம் சொல்லித்தரா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே எழுந்திரிச்சு நின்று கைத்தட்டுறாங்க சபையில். அதெல்லாம் அந்த வீடியோவில் இருக்குது. இப்போ சொல்லுங்கள், யாருக்கு பரிசு தருது? நடுவர்களும் எழுந்திரிச்சு நின்று கைத்தட்டுறாங்கங்க. வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அதை இந்த அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்கள் மனைவியோ வாழ்க்கைக்கு கலையில் என்னென்ன சொல்லி தரணுமோ அதை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. வாழ்க்கைக்கு தேவையானதை இவர்கள் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் பரிசு இவர்கள்கிட்ட போயிடுச்சு. இனிமேல் நீங்கள் ஸ்கூலை மாற்றுறதுனால மாற்றிக்கலாம், எங்களுக்கு அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாரு தலைமை ஆசிரியர். உடனே டக்குன்னு எழுந்திரிக்கிறா துளசி. எழுந்திரிச்ச உடனே, என்னம்மா கோவமாக எழுந்திரிச்சு போறியா, போய் ஃபார்ம்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவர் சொல்கிறா, இல்லைங்க, நான் மாற்ற வேண்டியது பள்ளிக்கூடத்தை இல்லை, என்ன தான். எனக்கு இந்த அளவுக்கு விவரம் தெரியலைங்க. ஒரு பிள்ளைங்களுக்கு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு எதெல்லாம் சொல்லித்தரணுங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கேன், எனக்கு தெரியலைங்க. இப்போ நான் போனாதான் என் மகளுக்கும் இதெல்லாம் புரிய வைப்பேன் நான் அப்படின்னு சொல்லி, ரொம்ப நன்றிங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு மகளை கூட்டிக்கிட்டு வெளியில் போகிறாங்க. நன்றி, வணக்கம்.